சில இடங்கள்ல இந்த 786ன்னு எழுதுவாங்க சார். 786 ஏன் எழுதுறீங்கன்னு கேட்டா, நம்ம பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் எழுதுறதுக்கு பதிலா 756 போடுவோம். பிஸ்மில்லாங்கிறது கீழ போட்டா கால்ல மிதிபடும் அப்படிலாம் சொல்லி, இதுக்கு பதிலா நாங்க வந்து 756 போடுறோம்ன்னு சொல்றாங்க. அந்த 786ங்கிறது போடுறது கூடுமா? 786 7 8 6 பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அதுக்கு பகரமாக போடுறாங்க. பகரமா போடுவது கூடுமா கூடாதாண்டா கூடும். பகரமா தான் போடுறாங்க. ஆனா 7 8 6 அப்படிங்கிறது பிஸ்மில்லாவுக்கு நிகரா ஆகாது. ம். 2க்கும் வித்தியாசம் இருக்கு. நான் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் எழுதல. அதுக்கு பகரமா 756 போட்டேன். இது கூடுமா கூடும். ஆனா 756 போட்டுட்டா, அது பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்பது தான் அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அதுதான் தவறு. தப்பு. இவங்க அப்ஜத் கணக்கு முறை பிரகாரம் தான். பிஸ்மில்லாவுல பாவுக்கு எத்தனை எழுத்து, சீனுக்கு எழுத்து, மீமுக்கு என்ன நம்பரு, அந்த நம்பரை எல்லாம் எடுத்து கூட்டுனா கூட்டுத்தொகை மொத்தம் 786 தான் அவங்க 786 போடுறாங்க. ம். அதற்காக 786ங்கிறது பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம்னு சொன்னதா ஆகாது. இப்போ ஒரு ஆளு சாப்பிட போறாரு. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் சொல்லி தானே சாப்பிடணும். அதுக்கு பாரமாக 786 786ன்னு சொல்லி சாப்பிடுறாரு. பிஸ்மில்லாஹ் ஆயிருமா? கூடாது. தண்ணி குடிக்கிறாரு. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் சொல்லி தான் குடிக்கணும். 786 அவரு குடிச்சாரு. ஆகாது. ஏன்னா, அது பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அல்ல. அப்ப என்ன? பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்று நான் சொல்லி இருக்கிறேன் என்பதனுடைய அடையாளம் அது. ஏன் பேசாம எழுதிற வேண்டியதானே? ஏன் சொல்லியிருக்கிறேன் அடையாளம் அதையும் போடணும் அப்படின்னு கேட்கலாம். எந்த இடத்துல இது பெரும்பாலும் போடுறாங்கன்னா, இந்த திருமண அழைப்பு ம், ம். இதெல்லாம் வருதுல்ல, அதில போடுவாங்க. 7, இன்விடேஷன் 8 கார்டு. இன்விடேஷன் அது 786ன்னு போடுவாங்க. ஏன் போடுறாங்க? காரணத்தோட தான். ஏன்னா, ஒரு காரியத்த பிஸ்மில்லா கொண்டு தான் தொடங்கணும். ம். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அதில எழுதிட்டோம்னு வச்சுக்கிறோங்க. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்பது குர்ஆனில் ஒரு பகுதி. ஆமா. ஒவ்வொரு சூறாவுடைய ஆரம்பத்தில் பிஸ்மில்லா இருக்குது. வருது. ஒரு சூறாவை தவிர. தௌபா தௌபா சூறாவில் மட்டும் சூரா. இருக்காது. மத்த எல்லா சூறாவிலும் இருக்குது. அதேபோல சூரத்து நம்லு சூறாவுல ஒரு வசனத்தின் பகுதியாக வருது. இன்னஹு மின் சுலைமான் பின்னும் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் வருது. அப்போ குர்ஆனில் ஒரு பகுதி. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அந்த அழைப்பிதழ் நம்ம எழுதி இருந்தா, அந்த திருமணம் நடக்கிற வரைக்கும் அந்த இதழுக்கு மதிப்பு இருக்கு. அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க? குப்பைத்தொட்டில குப்பையில தான் தூக்கி போடுவாங்க. போட்டுருவாங்க. குப்பைத்தொட்டில நஜீஸா இருக்கும், அழுக்கா இருக்கும். அதுக்கு பிறகு பெரிய குப்பைத்தொட்டில போய் சேரும். வீட்ல ஒரு சின்ன குப்பைத்தொட்டி, அத கடைசியில பெரிய குப்பைத்தொட்டி எல்லார் வீடும் கொண்டு வந்து போடுறது போடுவாங்களா? அதில பல நஜீஸுகள், அசுத்தங்கள் இருக்கும். அசுத்தங்கள் உள்ள இடத்துக்கு இறைவனுடைய புனித குர்ஆனில் திருநாமம். இருக்கக்கூடிய ஒரு பகுதி வாசகம் போய் சேருகிறது. வீட்டிலே கூட குடுத்துட்டு வந்துருவாங்க. அந்த வீட்டில குழந்தை சிறுநீர் கழிச்சிருக்கும். அந்த சிறுநீரில இது மருந்து கட்டும். ஏன்னா இவங்க கவனிக்காம போட்டுருப்பாங்க. பிள்ளைங்க இருக்கும். வந்து பார்த்தாக்கா பிள்ளை சிறுநீர் கழிக்குது. அதில இந்த இது மருந்துகிட்டு இருக்கு. அதில குர்ஆனுடைய வசனம் இது இருக்கு. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அப்ப மரியாதை குறைச்சல் ஆகுதே. இறைவனை மதிக்கணும். அவனுடைய வேதத்தை எதையும் மதிக்கணும் மதிக்கணும். அல்லவா? இறைவனுடைய வேதத்தை மதிப்பது மிக மிக கட்டாயமாச்சே. அதற்காகத்தான் இது மதிக்கத்தக்க வகையில நடைபெறாம போயிரும். சில கட்டங்கள்ல அவமரியாதை கூட செய்யப்படும். விரும்பியோ விரும்பாமலோ. விரும்பி அப்படிங்கிறது பெரும்பாலும் இல்ல. விரும்பாமல் தான். தெரியாம தான் அப்படி நடக்கும். அதுக்கு கூட இடம் தரக்கூடாது அப்படிங்கிறனால தான் 7, 8, 6. அதாவது நான் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் என்று எழுதாவிட்டாலும் சொல்லி இருக்கிறேன் அப்படிங்கிற அடையாளம். உங்களுக்கு கடிதம் ஒரு ஆள் எழுதுறாரா? மேலே 7, 8, 6 போட்டுருக்கிறாரா? நீங்க என்ன செய்யணும்? 7, 8, 6 பார்த்தோன்னே நீங்க பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் சொல்லிப்புட்டு மனதார சொல்லிப்புட்டு படிக்க ஆரம்பிக்கணும். அதுக்காக தான் அவர் போறாரு. சங்கேத மொழி. சங்கேத மொழி தான் அது. ஒரு அடையாளம் தானே. பேங்க்கு போறோம். உங்களுக்கு 15ஆம் நம்பர் டோக்கன் வருது. 15 சொன்னா நீங்க போயிடுறீங்கல்ல. 15 தான். அந்த இடத்துல 15ங்கிறது நீங்க. அவ்வளவுதான். அதுக்காண்டி எப்போதுமே நீங்க 15ஆ கிடையாது. அதுபோல் எப்போதுமே பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்பது தான் 7, 8, 6ங்கிறது இல்லை. 7, 8, 6 தான் இதுங்கிறது இல்லை. அந்த இடத்துக்கு ஒரு சங்கேத மொழியாக அது இருக்குது. அது சொல்லிவிட்டு நம்ம படிக்கிறோம். அதெல்லாம் தாராளமாக போடலாம். அதே நேரத்தில் ஒரு தமிழில் எழுதிட்டான்னு வச்சுக்கிறோங்க. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம்னு அரபியில் எழுதினாலும் குர்ஆனுடைய வசனம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் இறைவனுடைய திருப்பெயரால் ஆரம்பிக்கின்றேன் தமிழ் எழுதுன்ற பேச்சு கிடையாது. அது வசனமாகாது. அப்போ 7, 8 தேவைப்படாது. இப்படி செய்யலாம், அது அப்படி செய்யலாம்.